உலக தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது அம்மானசும்மாilla ஒலியலை வரிசை. நான் பவிஷா. எல்லாரும் பத்திரமா நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி நாம் அரேபியர்களின் எண்ணெய் இல்லாத பூரி, அதாவது குப்பூஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். எப்படி நம்ம வீட்டில் பண்ணுறது அப்படின்னு ரொம்பவே சுலபம், சீக்கிரமாக பண்ணிடலாம். இந்த குப்பூஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷவர்மா கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். அதை பண்ணுறதுக்கான அந்த ரொட்டி, அதை எப்படி வீட்டில் பண்ணுறது அப்படின்னு தான். இந்த மாவு மட்டும் பரத்தி தோசைக்கல்ல போட்டு எடுத்தாலே போதும், அழகான குப்பூஸ் தயாராகிடும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி 1.25 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். இதில் உப்பும் கொஞ்சமாக எண்ணெயும் கலந்துக்கலாம். பொறுக்கிற சூட்டில் இருக்கிற தண்ணி எடுத்துக்கணும். தண்ணி ஜில்லுன்னு இருக்கக்கூடாது, கண்டிப்பாக கொஞ்சம் சூடு இருக்கணும். அதில் ஒரு தேக்கரண்டி சர்க்கரை, அதுக்கப்புறம் ஒரு 1/4 தேக்கரண்டி ஈஸ்ட் கலந்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சு பார்த்தோம் அப்படின்னா அது அப்படியே மேலே அப்படியே நுர மாதிரி இருக்கும். இது வந்தோடனே நம்ம மாவில் கலந்துட்டு பிசைஞ்சிடலாம். முதல்ல இந்த தண்ணி ஊற்றி பிசையும் போது கொஞ்சம் கையிலெல்லாம் நல்லா ஒட்டும். ஆனால் அது பரவாயில்ல, நீங்கள் திரும்ப திரும்ப பிசைஞ்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கையில் ஒட்டாமல் ஆகிடும். கொஞ்சம் நேரம் பிசைஞ்சதுக்கப்புறமா கொஞ்சம் மாவு கலந்து பிசைஞ்சிக்கலாம். அப்போது கையில் ஒட்டினதெல்லாம் திரும்ப அந்த மாவு கூடயே நல்லா கலந்துடும். அப்போ கையில் அவ்வளோக்கா ஒட்டாது. இந்த மாதிரி நம்ம கையிலேருந்து விட்டு போகிற அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் ஒரு இடத்துல மாற்றி அதை நம்ம நல்லா இந்த மாதிரி இழுத்து பிசையணும். இந்த மாதிரி பிசைகிறது ரொம்ப முக்கியம். இப்போ கையிலையும் ஒட்டாமல் தரையிலையும் ஒட்டாமல் நமக்கு கிடைக்கும். அதுதான் பதம். அப்போ கையில் கொஞ்சம் எண்ணெய் தடவி உருட்டினோம் அப்படின்னா கையில் எதுலேயுமே ஒட்டாமல் அப்படி பால் மாதிரி வந்துடும். இதை நம்ம அப்படியே ஊற வைக்கணும். இப்போது 2 மணி நேரம் ஆச்சு. நல்லா அதோட சைஸ்லேருந்து நல்லா டபுள் ஆகிருக்கு, ரெட்டிப்பாக ஊறி வந்திருக்கு. இதுக்கப்புறம் இதை நல்லா இந்த மாதிரி பண்ணி எவ்வளோ அளவுகள் வேணுமோ அவ்வளோ உருண்டைகள் நம்ம வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உள்ளே நல்லா டக் பண்ணி விட்டு தான் ஒவ்வொரு மாவையும் உருட்டி வைக்கணும். அப்போ தான் எந்த வெடிப்பும் விரிசலும் இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி உருட்டை மாவையும் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். ஒரு 10 நிமிஷம் போதும். அப்புறம் நம்ம எங்கே பருத்த போகிறோமோ அந்த இடத்த தயார் பண்ணிக்கலாம். கொஞ்சம் மைதா மாவு தூவி விட்டுட்டு இப்போ இதை ஒவ்வொன்றையும் எடுத்து பருத்த போகிறோம். இப்போ நல்லா கொஞ்சமாக ஊறி இருக்குது. இதை நம்ம ஒவ்வொன்றையும் மாவில் முக்கிட்டு அதுக்கப்புறமா பருத்தி எடுக்கணும். ரொம்ப அழுத்தியெல்லாம் பருத்த வேண்டாம். சும்மா சாதாரணமாக மேலோட்டமாக பருத்தினாலே போதும். நான் இன்றைக்கி ஷவர்மா பண்ண போகிறேன். அவனில் வச்சு எடுக்க போகிறேன். இந்த பேக்கிங் ட்ரேவை திருப்பி வச்சு அது மேலே போட்டு அப்படியே அவனில் வச்சு எடுக்க போகிறேன். நீங்கள் அவனில் பண்ண வேண்டாம்னு நினச்சிங்கன்னா வெறும் தோசைக்கல்லை நல்லா சூடு பண்ணி அதில் போட்டு திருப்பி எடுத்திங்கனாலே போதும். நல்லா புஷ்ஷுன்னு இதே மாதிரி உப்பி வந்துடும். எப்படி இருக்குன்னு பாருங்கள். 200 டிகிரி செல்சியஸில் ஒரு 3 நிமிஷத்துலேருந்து 5 நிமிஷத்துக்குள்ளே தயாராகிடும். நல்லா புஷ்ஷுன்னு நல்லா பூரி மாதிரி பெருசாக வரும். அது வந்த உடனே நம்ம வெளியே எடுத்துடலாம். பாருங்கள் எவ்வளோ செம்மையாக வந்திருக்குன்னு. நான் இன்றைக்கி ஷவர்மா பண்ண போகிறேன். அதனால் இந்த ஓரத்தை மட்டும் வெட்டிட்டு அப்படியே உள்ளே ஃபுல்லாக ஸ்டஃப் பண்ணி அப்படியே ஷவர்மா பண்ணிடுவேன். கண்டிப்பாக நீங்களும் முயற்சி செஞ்சு பாருங்கள் வீட்டில். தோசைக்கல்லே போதும், தோசைக்கல்லே போட்டு திருப்பி எடுத்துட்டாலே நான் அதை காணொலி எடுக்க மறந்துட்டேன். இந்த மாதிரி முழுவதும் தமிழ் மட்டுமே பேசும் ஒலியலை வரிசைகளுக்கான ஆதரிக்க அம்மானசும்மாilla ஒலியலை வரிசையை விரும்புங்க, பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு தெரிவிங்க, அப்படியே கை சாடிடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.